ஹாய் எவ்ரிவன். என்னடா பெண்ணும் கையுமா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கோலம் போட்டுட்டே கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, இந்த சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாகவே வீடியோ போடலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பதில். என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு வேலை, ஒரு பார்க்குறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த சேனலே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஆனால் அதை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் வேலைப்பளு, வீட்டில் இருக்கிற வேலைப்பளு, அப்புறமா இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இதில் என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட 9 டாட்ஸ் வைக்கணும். 5, 6, 7, 8, 9. அப்படி என்னடா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஹஸ்பண்ட், என் குழந்த, அவ்வளோதான். இந்த 2 பேரை பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் நல்லா மழை பெஞ்சுது. மழையில் அஃபெக்டான ஏரியாஸில் இருக்கிற ஒரு பர்சன் தான் நான். அந்த மழை டைமில் நல்லா சிக்னஸ் வந்துடுச்சு. மழையில் வெள்ளத்தில் மாட்டினேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நல்லா சிக்காகி ரொம்ப கஷ்டங்க. அது சொல்லி முடியலை. எல்லா லேடிஸுமே அவங்க வீடை தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்குலாம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற லேடிஸ் எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பயுமே என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், பண்ணிவிட்டு அந்த ஒர்க் முடிஞ்சதும் அப்படியே விட்டுருவேன், அவ்வளோதான். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய தாட் எனக்கு எப்பயுமே இருக்காது. அதாவது எக்ஸாம் டைம்னா படிக்கிறது, எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்குவேன், ரொம்ப எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்குவேன். அதிலலாம் நான் என்ன நானே குறை சொல்லிக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா பண்ணுவேன். எனக்காக ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப மெனக்கெட்டு அதை தெரிஞ்சுக்குவேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணினா அது இன்னும் அடுத்த லெவல் க்ரோத்துக்கு போகுன்னு தெரிஞ்சும் நான் அதை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எனக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் யூடியூப். ஓகே, இந்த யூடியூப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே யோசிக்கிற ஒரு பர்சன், ஆனால் அதை பண்ணவே பண்ணாத ஒரு பர்சன். இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, சரி, இப்போ நான் ஏன் கோலம் போட்டுட்டே இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இது மார்கழி மாதம், இப்போ தான் நியூ இயர் பிறந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டே அழகாக உங்களுக்கு ஒரு நியூ இயர் விஷ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான். கொஞ்சம் அழகாக சொல்லணும், என் கையால் ஏதாவது ஒரு வண்ணமோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரொம்ப சிம்பிளான கோலம் தானே இது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ என்னுடைய ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வருஷத்தில் என்ன சாதிக்கணும், எனக்கான ரெசல்யூஷன்ஸ் என்ன, எனக்கான கோல்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். நம்ம கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும், படித்தவங்க ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஸ்மார்ட் கோல்ஸ், அதை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சாதாரணமாக நம்ம நம்மளை திங்க் பண்ணிவிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கோல்ஸை செட் பண்ணிக்கலாம்
அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் எனக்கான ஒரு கோலாக இந்த வருஷத்துக்கு செட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற ஒரு விஷயம், கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவும் இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு கோல்ஸ் எழுதிக்கிறேன். கோல்ஸ், டார்கெட்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் இருந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின், இதை பற்றி லேர்ன் பண்ணவும் செய்யணும், ஃபாலோ பண்ணவும் செய்யணும். இதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆசை இந்த வருஷத்துக்கு. ஏன் இந்த ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நம்மளுக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். இவ்வளோ நாள் ஃபினான்ஷியலாக நீ டிசிப்ளினாகவே இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கன்சிஸ்டன்சி ஒரு பிக்கர் ப்ராப்ளம். ஸோ கொஞ்ச நாள் நான் நல்லா சேர்த்து வைப்பேன். அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூ வரும், இல்லைன்னா ஒரு சிக்னஸ் யாருக்காவது வருது, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும், நான் திருப்பி ஜீரோக்கு போவேன். ஸோ அந்த ஜீரோலேருந்து திருப்பி பில்ட் பண்ணி நான் ஒரு சேவிங்ஸை கொண்டு வருவேன். அந்த சேவிங்ஸ் கொண்டு வருவேன், ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அதுக்கப்புறமா நான் செலவு பண்ணுவேன். ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து சேவிங்ஸ் அப்பாயிட்டே போகும்போது ஒரு 3-4 டைம்ஸ் என் லைஃப்பில் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு நான் வெளியில் வரும்போதே ஒரு 2-3 லேக்ஸ் அப்படியே காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் நான் சமாளிச்சுட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும், ஸோ அதெல்லாம் நான் இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்து பேசி மக்கள்கிட்ட அப்படி தான் நான் தெரிஞ்சிக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்டேபிளாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் ஒன் ஆஃப் மை கோல்ஸ். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் டைம் எனக்கு இது ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் இது இந்த 2 மினிட்ஸ் ரூல்னால் என்ன அப்படின்னா, ஃபினான்ஸை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறது சிம்பிளாக இருக்கலாம். அதாவது அக்கௌண்டன்சி டேர்ம்ஸில் தான் இருக்கணுன்ற அவசியம் இனிஷியலாக இல்லை. ஒரு பேசிக் ரூல், அதை 2 மினிட்ஸ் அதை பற்றின ஒரு நாலேஜ் நான் கேதர் பண்ணி அதை நான் எனக்கு எப்படி லைஃப்க்கு அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி டெய்லி படிக்கணும். அது வந்து ஒரு 2 மினிட்ஸ். இந்த 2 மினிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோடய கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கிற செக் பாயிண்ட். ஸோ இதை நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற விஷயந்தான் ஃபிட்னஸ். ஹெல்த்துக்காக தான் இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ ஸ்பெல்லிங் தப்புன்னா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க, கரெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நிஜமாகவே ஃபிசிக்கலாக நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அதையும் மீறி வந்து அந்த ஒர்க் வந்து பற்ற மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டு ஒரு கைண்ட் ஆஃப் செடென்ட்ரி மாதிரி ஆகிடுது லைஃப். ரொம்ப பெரிய லாங் வாக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக நான் வந்து மூட் ஸ்விங்ஸ்குள்ளே வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு டைமே இல்லாமல் ஆகிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம எப்பயுமே பெருசாக ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. பட் லாங் பேக் ஸ்கூல் டேஸ்லலாம் ஹெல்த்தியாக தானே இருந்தோம், நல்லா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ எப்போலேருந்து அந்த மாதிரி வெயிட் போட ஆரம்பிச்சது அப்படிங்கிறப்ப வந்து நான் பார்க்கும்போது டைமுக்கு சாப்பிடாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்த டைமில் இருந்து இந்த மாதிரி வெயிட் போட ஆரம்பிச்சது. ஓகே, எப்போ அப்படின்னு பார்க்கும்போது நைட் கிரேவிங்ஸுன்ற பேரில் கண்டதை திங்கிறது. என்ன நீங்கள் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டாலுமே அந்த டைம் வந்து உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டைம். ஸோ அப்போ தான் டாக்டர் பால் அவங்களோட வீடியோஸை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஓகே, அதை பற்றின எஜுகேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா, என்னால் வந்து நைட் நான் நல்லா சாப்பிட்றதுனால என்னால் 12 to 12 விண்டோ தான் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. பட் மை டார்கெட் ஃபார் திஸ் இயர் இஸ்
2024 வந்து நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 16:8 ப்ளஸ் ஒர்க் அவுட். இதுதான் வந்து என்னுடைய டார்கெட் ஃபார் 2024. எவ்வளோ பேடான ஒரு ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்தால் என்னால் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துச்சு. ஸோ 12 to 12 தான், ஏன்னா நம்ம ரொம்ப டைம் முழிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுதான் என்னால் அச்சீவ் பண்ணுறேன். வெரி ஃப்ரேங்க், ஷேமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, பட் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் என்னால் முடிஞ்சது. ஸோ இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ 2024 இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் லைக் நம்ம நினச்ச அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஐ டோன்ட் வாண்ட் அ மண்டே ஆர் ஐ டோன்ட் வாண்ட் அ நியூ இயர் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் எனி வேறு எந்த ரீசன்ஸுமே எனக்கு இதில் தேவையில்லை. ஸோ இதை நான் பண்ணாலே இந்த 2 தான் என்னோடய மேஜர் கோல்ஸ் ஃபார் திஸ் இயர். இதை வந்து லைஃப் டைம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஐம் கோயிங் டு டேக் இட் வெரி சிம்பிள், வெரி வெரி சட்டில். இப்போ தான் நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு நான் எப்படி அச்சீவ் பண்ணுறேன், எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இதில் நிறைய வந்துடும். இந்த 2லேயுமே வந்து நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் கவர் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப்பிங் கட்ஸ் நிறைய இருக்கணும். அதாவது ஆசைப்பட்டது ஒரு 20 rupees பொருளாக இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல நோ சொல்லி நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில் கொண்டு வர்றது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். 20 rupees தானே, 100 rupees தானே, அந்த தானேங்கிறதுல வந்து நம்ம மணி கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு லோவர் லெவலில் இருந்து கொஞ்சம் நல்ல ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஷாப்பிங் ஜாலி ஷாப்பிங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம சின்ன வயசில் நிறைய ஆசைப்பட்டிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பக்கத்து வீட்டில் நல்லா ரிச் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு அது வேணும்னு தோணியிருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அது தேவை தான், இருந்தால் நம்ம சந்தோஷப்படும், இல்லைனாலும் அந்த சந்தோஷம் கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வருஷம் பெரிய டாஸ்க். ஸோ அது பண்ணால் மட்டும்தான் என்னால் ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக நான் என்ன டேக் பண்ணிக்குவேன். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பற்றி இன்னும் நான் நிறைய பேசுகிறேன். டெய்லி ஒரு 2 minutes என்னென்ன பண்ணலாம், எப்படி அந்த ஷாப்பிங் அடிக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு கூட பேசலாம். நம்ம இன்னும் அதை பற்றி நிறைய ட்ரை அவுட் பண்ணலாம் அந்த வருஷம் நிறையா. ஸோ அது ஒன்று. ஹெல்த்லேயுமே ஃபிட்னஸ் ரூல் அப்படிங்கும்போது வந்து இதில் என்னெல்லாம் கவர் ஆகிடும் அப்படின்னா, நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும். இதை நான் நல்லாவே பார்த்துருக்கேன். 12:12 அப்படிங்கும்போது வந்து என்னோடய ஸ்லீப் டைம் யூஸ்வலாக என்னவாக இருந்ததுன்னா, அப்படி ஏதாவது ஒன்று சர்வ் பண்ணிவிட்டு வீட்டில் காலையிலேருந்து ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எனக்கான டைமை நான் தேடும்போது வந்து குழந்தைய லேட்டாக தூங்க வைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கான டைம் நான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வந்து இன்னும் என்னை ட்ராக் பண்ணுது ஸ்லீப் டைம்லேருந்து. ஸோ இந்த ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா, ஓகே எனக்கான டைமை நான் நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கிறேன், நான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலை, நான் தூங்கிடுறேன், ஏன்னா ஃபாஸ்டிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த விஷயம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம மார்னிங்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ டே டைமில் வந்து ஈவன் இஃப் த கிட் இஸ் ஆன் அ ஹாலிடே அந்த மாதிரி டைமாக இருந்தால் கூட நம்ம அதை எப்படி வெயிட் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்தது. இதெல்லாமே சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிய விஷயந்தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் அதை கடன்னு பண்ணிவிடுவேன். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐ வாண்ட் சம்திங் நியூ, சம்திங் நானே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக அதே விஷயம் வேணும்னு எனக்கு தோணாது. இருக்குது நிறைய பேருக்கு வந்து மணி கன்சிஸ்டண்ட்டாக வேணும்னா ஒரே விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கூட லைக் அது கூட எனக்கு ஒரு ஊந்துதலாக இல்லையேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன நினச்சே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 நான் வந்து கமிட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னா என்னன்னு பார்க்கணும் இந்த வருஷம். ஹெல்த் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இந்த 2மே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இப்போதைக்கு தேவையான விஷயங்கள் இந்த 2மே இல்லை அப்படின்னா என்னால் சர்வே பண்ணுறதே கஷ்டம். ஸோ
இதுதான் என்னோடய பிளான். இதை தாண்டி பெருசாக எந்த பிளான்ஸுமே இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் பாட்டுக்கு ஒரு கோலம் போட்டு ஒரு நோட் பேப்பரில் எழுதி சில விஷயம் பேசியிருக்கேன். இதை பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க. ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஐடியாஸ் கொடுங்க. உங்களோட ஸ்டோரிஸ் எதுவும் ஷேர் பண்ணோன்னா கூட எனக்கு கீழே பிங்க் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி எல்லாமே கூட ஷேர் பண்ணி பேசலாம். And a big thank you for people who watched my video.